வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள்: தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். குடிநீரில் இருக்கும் மைக்ரோபிளாஸ்டிக் இன்று உலகளவில் பெரிய பிரச்சினையாக மாறியுள்ளது. இந்த நிலையில் விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை செய்துள்ளனர். பொதுவாக நம்மால் அறியப்பட்ட முருங்கை மரத்தின் விதைகள் தண்ணீரிலுள்ள மைக்ரோபிளாஸ்டிக் துகள்களை ஈர்த்து அகற்றும் திறன் கொண்டது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த விதைகளில் உள்ள இயற்கை புரதங்கள் நீரில் மிதக்கும் சிறிய பிளாஸ்டிக் துகள்களை ஒன்றாக சேர்த்து அடித்தளத்தில் தள்ளுகின்றன. இதனால் குடிநீரை பாதுகாப்பாக மாற்ற முடியும். முக்கியமாக இது ஒரு எளிய, குறைந்த செலவு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் தண்ணீர் சுத்திகரிப்பில் இந்த முறைக்கு முக்கிய பங்கு இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். உடலில் சாவு போல செயலிழந்த நோய் எதிர்ப்பு செல்கள் வயது முதிர்ச்சியும் கல்லீரல் நோய்களும் அதிகரிக்க காரணமாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த செல்கள் இயல்பான பணியே செய்யாமல் இருந்தாலும் உடலில் நீங்காமல் தங்கி அருகிலுள்ள திசுக்களை பாதிக்கின்றன. இதனால் உடலில் அழற்சி அதிகரித்து பல்வேறு நோய்கள் உருவாகும் அபாயம் உள்ளது. ஆனால் இதே ஆய்வில் விஞ்ஞானிகள் எலிகளில் இந்த பாதிப்பை வெற்றிகரமாக மாற்றியுள்ளனர். குறிப்பிட்ட சிகிச்சை முறைகள் மூலம் இந்த செயலிழந்த செல்களை நீக்கி உடலின் செயல்பாட்டை மீண்டும் சீராக்க முடிந்தது. இது மனிதர்களுக்கான புற்றுநோய் மற்றும் கல்லீரல் நோய்க்கான சிகிச்சையில் ஒரு புதிய வழியை திறக்கக்கூடிய முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விஞ்ஞானிகள் மீன்பிடித் துறையில் உருவாகும் கழிவுகளை பயன்படுத்தி இயற்கையில் கரையும் பிளாஸ்டிக் தயாரிக்கும் புதிய முறையை கண்டுபிடித்துள்ளனர். பொதுவாக கடலில் வீசப்படும் மீன் தோல், எலும்பு போன்ற கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றன. ஆனால் இந்த புதிய முறையின் மூலம் அந்த கழிவுகளை பயனுள்ள பொருளாக மாற்ற முடிகிறது. இந்த பிளாஸ்டிக் சாதாரண பிளாஸ்டிக் போல சுற்றுச்சூழலில் நீண்ட காலம் நிலைத்து மாசுபடுத்தாமல் இயற்கையாகவே கரைந்து விடும் தன்மை கொண்டது. இதனால் கடல் மாசுபாட்டை குறைக்கவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இது ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. மண்ணில் இயற்கையாக உள்ள நுண்ணுயிர்களை பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்கும் புதிய தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முறையில் மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் தங்கள் இயற்கை செயல்பாட்டின் போது வெளியிடும் ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் பெறப்படுகிறது. இது பாரம்பரிய பேட்டரிகளைப் போல வேதியியல் பொருட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை குறைக்கிறது. மேலும் இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத, நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையான தீர்வாக கருதப்படுகிறது. கிராமப்புறங்கள், காட்டுப்பகுதிகள் போன்ற இடங்களில் சிறிய அளவில் மின்சாரம் தேவைக்கு இந்த தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலைத் தொடர்ந்து மறுவாக்குப்பதிவு நடைபெறாது என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவு செயல்முறை முழுமையாக அமைதியாகவும் சீராகவும் நடைபெற்றதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சில இடங்களில் சிறிய புகார்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அவை பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு தேர்தல் செயல்முறையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் M.K. ஸ்டாலின் இன்று தனி விமானம் மூலம் கொடைக்கானல் நோக்கி புறப்பட்டார். தற்போது அவர் மதுரைக்கு சென்ற பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானலுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணம் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் மற்றும் ஆய்வுப் பணிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில்
அதிகாரிகள் தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இந்த பயணம் தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு மலை கிராமம் 100% வாக்குப்பதிவை பதிவு செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் மொத்தமாக 94% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த மலை கிராம மக்கள் முழுமையாக வாக்களித்து ஜனநாயக விழிப்புணர்வை எடுத்துக்காட்டியுள்ளனர். கடினமான நிலப்பரப்பு மற்றும் அணுகுமுறை சவால்கள் இருந்தபோதிலும் மக்கள் அனைவரும் உற்சாகமாக வாக்களிப்பில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை மற்ற பகுதிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டு வருவதால் மலைச்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கொடைக்கானலை நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் முக்கிய மலைச்சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையாக நின்று பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இணைந்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றன. பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தலைவர் 173 திரைப்படம் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இயக்குனர் தேர்வு குறித்து இன்னும் குழப்பம் நிலவி வரும் நிலையில் வில்லன் கதாபாத்திரத்தில் சங்கர் நடிக்கக்கூடும் என்ற தகவல் பரவி வருகிறது. இது உண்மையா என்பது இன்னும் உறுதியாக தெரியாத நிலையிலும் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த புதிய தகவல் திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. கவிதா புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். முன்னாள் தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் அவர்களின் மகளான கவிதா அரசியல் பயணத்தில் தனி அடையாளத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த புதிய கட்சி பொதுமக்களின் பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்தி செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தெலங்கானா அரசியலில் புதிய மாற்றங்களை உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த அறிவிப்பு பல்வேறு கட்சிகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில் பகுதியில் தாழ்வாக பறந்த ஹெலிகாப்டர் சம்பவம் தொடர்பான விசாரணையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு பக்தர்களிடையே கவலை ஏற்படுத்திய நிலையில் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சம்பவத்தை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக ஹெலிகாப்டர் பறந்த உயரம், அனுமதி நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் வெளிவரும் தகவல்கள் சம்பவத்தின் உண்மை நிலையை விரைவில் தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடா நகரில் கடும் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க மாநகராட்சி புதுமையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நகர சாலைகளின் அதிகரிக்கும் வெப்பத்தை குறைப்பதற்காக சிறப்பு முறையில் நீர்த்தெளிப்பு மற்றும் புகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் சாலைகளின் மேற்பரப்பில் ஏற்படும் அதிக வெப்பத்தை குறைத்து பொதுமக்களுக்கு சற்றே சுகமான சூழலை உருவாக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கை வெப்ப அலை தாக்கத்தை குறைக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகளை பயன்படுத்துவதன் மூலம் நகர நிர்வாகம் புதிய முன்னுதாரணம் அமைத்துள்ளது. ஆம் ஆத்மி பார்ட்டி சார்பில் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட உறுப்பினர்கள் விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை குறித்து மாநிலங்களவை தலைவர் விரைவில் முடிவு எடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் பாராளுமன்ற அரசியலில் புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் நடுவண் கிழக்கு பகுதியில் எரிசக்தி உள்கட்டமைப்பை மேம்படுத்த உதவுவதற்கான புதிய திட்டத்தை பரிசீலித்து வருகிறது. இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம்
தற்போதைய சிக்கலான பாதைகள் மற்றும் அரசியல் தடைகளை தவிர்த்து எரிசக்தி விநியோகத்தை நிலையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவது ஆகும். குறிப்பாக எரிவாயு மற்றும் பிற எரிசக்தி வளங்களை ஐரோப்பாவுக்கு எளிதாக கொண்டு செல்ல புதிய வழிகள் தேடப்படுகின்றன. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமான முன்னேற்றமாக இது கருதப்படுகிறது. மேலும் இது எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த எந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் தெளிவாக அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் குறித்து பல எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஈரான் தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. அமெரிக்காவுடன் நேரடியாக சந்திப்பு இல்லாமல் பாகிஸ்தான் மூலம் மறைமுகமாக மட்டுமே தகவல் பரிமாற்றம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. இதே நேரத்தில் அமெரிக்கா தனது தூதர்களை அனுப்ப தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலைமை சமாதான பேச்சுவார்த்தை முயற்சிகளில் இன்னும் தெளிவின்மை நீடிக்கிறது என்பதை காட்டுகிறது. தற்போது கிடைத்த தகவலின்படி ஈரான் வெளியுறவு அமைச்சர் இஸ்லாமாபாத் சென்றுள்ளார். இதே நேரத்தில் அமெரிக்கா தனது தூதர்களை அங்கு அனுப்பி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. இந்த சந்திப்பு நேரடி பேச்சாக இல்லாமல் பாகிஸ்தான் மூலம் நடுநிலையாக நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கிடையிலான பதற்றம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் இந்த முயற்சி ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் இரு தரப்பினரின் நிலைப்பாடுகள் இன்னும் கடுமையாக உள்ளதால் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவு குறித்து உறுதியான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. நேபாளத்தில் பிரதமர் அறிவித்துள்ள புதிய சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. தற்போது கிடைத்த தகவலின்படி திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 8 மணி நேர வேலை மற்றும் சனி, ஞாயிறு முழு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சேமிப்பை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை தவிர வேறு யாருக்கும் அரசு பாதுகாப்பு வழங்கப்படாது. உயிர் அச்சம் உள்ளவர்கள் தங்கள் சொந்த செலவில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. 20 வயது வரை மாணவர்கள் எந்த அரசியல் செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. அவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான குற்றங்களுக்கு, குறிப்பாக பாலியல் வன்முறைக்கு நேரடி கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் வாங்கும் போலீசார் பிடிபட்டால் வாழ்நாள் முழுவதும் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள். அனைத்து அரசு சேவைகளும் ஆன்லைன் மூலம் 12 மணி நேரத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதும் முக்கிய அம்சமாகும். கோவில்களில் விஐபி கலாச்சாரம் நீக்கப்பட்டு அனைவருக்கும் சமமான தரிசனம் வழங்கப்படும். மருத்துவமனைகளில் ஏழைகளுக்கு 20% படுக்கைகள் ஒதுக்கப்படும். மேலும் அரசியல் தலைவர்களின் கூட்டங்களுக்கு சாலைகள் மூடப்படாது. அரசு அலுவலகங்களில் தலைவர்களின் புகைப்படங்கள் வைக்கப்படாமல் நாட்டின் கொடி மட்டும் வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்கள் நாட்டில் ஒழுங்கையும் சமத்துவத்தையும் உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றன. ஆசிஃப் அலி ஜர்தாரி சீனா நாட்டுக்கு முக்கிய அரசியல் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையிலான தூதரக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. குறிப்பாக பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்புகள் தொடர்பாக முக்கிய விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையிலான உறவு ஏற்கனவே வலுவாக இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.